Hi friends, welcome to Ruba garden. இன்னைக்கு நம்ம காஞ்ச இலை சருகுகள் வச்சு தோட்டத்தில் எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். காஞ்ச இலை சருகுகள்லாம் வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ நம்ம எடுக்கிற இலை பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாக இந்த மாதிரி காஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி இலைகளை நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது என்ன இலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புங்கை இலை. ஸோ புங்க மரம் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது என் காம்பவுண்ட் பின்னாடி இருக்குது. ஸோ இதுலேருந்து நிறைய இலைகள் கொட்டும். இந்த மரம் பார்த்திங்கன்னா காற்றை சுத்தப்படுத்துறதுக்காக வீட்டு வாசங்களில் வைப்பாங்க. இது ரொம்பவே ஒரு நல்ல மரம். ஸோ நீங்கள் நிறைய இடத்துல இதை பார்த்துருப்பீங்க. இதுலேருந்து வரக்கூடிய காயை நம்ம தண்ணியில் ஊற போட்டு செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தோன்னா நம்மளுக்கு பூச்சி கண்ட்ரோல் ஆகும். பூச்சி தொல்லைகள் இருக்காது. இந்த புங்கம் புண்ணாக்கு கூட பார்த்திங்கன்னா கடைகளில் கிடைக்கிது. நம்ம வேப்பம் புண்ணாக்கோட இந்த புங்கம் புண்ணாக்கையும் கலந்து செடிகளுக்கு வச்சிட்டு வந்தோன்னா வேர் தாக்குதல் வேர் நோயெலாம் வரவே வராது. ஸோ இந்த இலையை தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை வச்சு நம்ம கம்போஸ்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி இலைகள் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இலைகள் உதிரும் போதே நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த இலைன்னு தான் கிடையாது, நம்மளுக்கு எந்த இலையாக இருந்தாலும் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ செடிகளுக்கு இது ரொம்பவே சத்து கொடுக்கக்கூடியது. இந்த காஞ்ச இலைகளில் பார்த்திங்கன்னா நைட்ரஜன் சத்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம இலைகளை மட்டும் மக்க வைக்கிற கம்போஸ்ட் தான் செய்ய போகிறோம். இது கூட ட்ரை லீவ்ஸை சேர்த்துக்கோங்க. நீங்கள் டப் எடுத்துக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி க்ரோ பேக் எடுத்துக்கலாம். ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் ஒரு லேயர் மண் போட்டுட்டு அதுக்கப்புறமா ட்ரை லீவ்ஸ் போட்டுருங்க. ஒவ்வொரு லேயராக மண்ணும் ட்ரை லீவ்ஸும் போட்டு க்ளோஸ் பண்ணி டாப் லேயரில் நிறைய மண் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. இந்த மாதிரி வச்சதில் 10 to 15 டேஸில் உங்களுக்கு ட்ரை லீஃப் கம்போஸ்ட் கிடச்சிடும். இது பார்த்திங்கன்னா அப்படியே மண் எப்படி இருக்கோ அதே மாதிரியே இருக்கும். நம்மளுக்கு சீக்கிரமாக மக்கி கிடச்சிடும். இது ரொம்பவே சத்து மிகுந்தது. நம்ம எல்லா செடிகளுக்குமே இது கொடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா காஞ்ச இலை சருகுகள் மட்டும் வச்சு நம்ம உரமாக தயாரிக்கிறது. அப்படி இல்லைனா நீங்கள் கம்போஸ்ட் பின்லேயே கூட டேரெக்டாக இந்த ட்ரை லீவ்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். அதுவுமே பார்த்திங்கன்னா ட்ரை லீவ்ஸ் போட்டிருக்கிறதுனால சீக்கிரமாக மக்கி கிடைக்கும். ஸோ அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாக்கு பையில் இந்த இலைகள்லாம் கிடைக்கிற சீசன்லேயே கலெக்ட் பண்ணி நம்ம கட்டி மூட்டையாக வச்சுக்கலாம். ஸோ நம்ம தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம புதுசாக இப்போ ஒரு செடி வைக்க போகிறோன்னா அது பாட்டமில் ஸ்டோன்ஸ்லாம் போடுவோம் இல்லையா, அது கூடயே இந்த மக்கிய இலை தழைகள்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா மண் போட்டு நம்ம செடி வச்சோன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான செடிகளாக கிடைக்கும். இதில் நைட்ரஜன் சத்து இருக்குது, அதே மாதிரி பொட்டாசியம் சத்து, எல்லா வகையான சத்துகளும் இந்த இலை சருகுகளில் இருக்கிறதுனால நம்மளோட செடி நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக வரும். அது மட்டும் இல்லாமல் இது புங்கை இலை இயற்கையான பூச்சி விரட்டின்னு சொன்னேன். ஸோ நம்மளுக்கு வேர் தாக்குதல் இல்லாமல் இருக்கும். அதுக்காக நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போது சம்மரில் பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். நம்ம ஜாடியில் எந்த மாதிரி செடிகள் வச்சுருந்தாலும் அது சீக்கிரமே அந்த மண் ட்ரை ஆகிடும். ஸோ அதுக்கு நம்ம மூடாக போடுறதுக்கு இந்த ட்ரை லீவ்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு மண்ணில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மை அப்படியே இருக்கும், ட்ரை ஆகாது, சீக்கிரத்தில் ட்ரை ஆகாது. ஸோ நம்மளுக்கு செடி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்காக நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட அதிக அளவில் இலைகள் இருந்ததுன்னா நீங்கள் இதை ஆஷாக மாற்றிக்கலாம். அதாவது எரிய வச்சு சாம்பலாக மாற்றிக்கலாம். சாம்பலாக மாற்றினதை இந்த ட்ரை லீவ்ஸ் எல்லாம் எரிய வச்ச சாம்பலை பார்த்தீங்கன்னா நம்ம உடனடியாக செடிகளுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் நம்ம ரெஸ்ட்டில் விடணும். ரெஸ்ட்டில் விட்டதுக்கப்புறமா நம்மளுக்கு செடிகளுக்கு பயன்படுத்தலாம். இந்த ஆஷஸை நம்ம செடிகளுக்கு பயன்படுத்துறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அதிக அளவில் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் சத்துக்கள்லாம் இருக்கிறதுனால நம்மளுடைய செடிகளில் இருக்கக்கூடிய பூக்கள் காய்கள்லாம் நல்லா பெருசாக வரும். நைட்ரஜன் சத்து இருக்கிறதுனால இலைத்தழைகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை பசேல்னு வரும். இந்த சாம்பல் அதிகமாகவும் நம்ம செடிகளுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஒரு 10லேருந்து 15 நாள் ஒன்ஸ் நம்ம செடிகள் மேலே தூவி விடலாம், இல்லைனா மண்ணில் போட்டு விடலாம். அதிகமான அளவு கொடுக்கக்கூடாது. ஸோ கம்மியான அளவே பயன்படுத்துங்க. இல்லைனா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.